ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தலைமுடி கருகருன்னு அடர்த்தியாக வளர ஒரு சூப்பரான கரிசலாங்கண்ணி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்த கரிசலாங்கண்ணி இலைகளை இலைநறைய மாற்றத்துக்கு இதுக்கு ஈடிணையே கிடையாது. இல்லை, கரிசலாங்கண்ணி மட்டுமே இல்லை, கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, கரும்பூலா இலை, நெல்லிக்காய், முதியோர் கூந்தல்னு சொல்லுவாங்கள்ல அது, கீழாநெல்லி, கற்றாழை, பொடுதலை, வல்லாரை, நீர்பிரம்மி, வெந்தயம், முருங்கை இலை, முடக்கத்தான் கீரை, வேப்ப இலை, பொன்னாங்கண்ணி, கோபுரந்தாங்கி, வெந்தயம், சின்ன வெங்காயம், கொய்யா இலை, மரிக்கொழுந்து, பூவில் செம்பருத்திப்பூ, சங்குப்பூ, ரோஜாப்பூ, ஆவாரம்பூ, மல்லிகைப்பூ, இதெல்லாம் நேச்சுரல் நறுமணமூட்டியாக நம்ம இதில் ஆட் பண்ணுறது. இதில் தாமரைப்பூ அவ்வளோ ஹேருக்கு ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். அதை நீங்கள் ஆயில் காய்ச்சறப்ப இப்போ இந்த எல்லா மூலிகைகளையும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஹேர் ஆயில் காய்ச்சறப்போ நம்ம இந்த ஜடாமாஞ்சில், கார்போக அரிசி, கருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம அரைச்ச விழுதில் இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் இதில் நாங்கள் பொடுதலை பவுடரையும் கூட நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறமா ஒரு வாழை இலை எடுத்து கழுவி க்ளீனாக ரவுண்ட் ஷேப்பில் காயின் மாதிரி தட்டி அதை காய போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ப்ராசஸை நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப் ஆர் டிஎம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.